கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். எல்லா வயதினரும் இதை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தங்களிலே மிக சிறந்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அது என்ன? இந்த வசனத்தின் 2வது பகுதியில் இருக்கிறதான ஆழமான சத்தியத்தை கடவுளுடைய பிள்ளைகள் தன் மனதில் எப்பொழுதும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் வேண்டுமோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமோ, அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், நன்மைகளினால் நம்மை நிரப்புகின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். அதிலே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக வைக்கவே மாட்டார். இந்த இடத்துல 2 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அப்படியானால் ஏன் இப்பொழுது என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை குறைகள் என்று சொன்னால், இந்த குறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்லவே அல்ல. இந்த குறைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கப்படுகின்றது? இதன் மூலமாய் கடவுளுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் இன்னும் அதிகமாய் உணர்ந்து நாம் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக. ஏன் இந்த குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது? இந்த குறைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாக, படிக்கற்களாக இருக்கிறது. இந்த குறைவுகளின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அடிக்கடி சொல்லுகின்றேன், அல்லது மிக எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு வேதத்திலிருந்து நான் சொல்லட்டும். பவுல் ஜெபிக்கின்றார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. கடவுள் அந்த முள் உனக்கு இருக்கட்டும், இதிலே என் கிருபை உனக்கு விளங்கும் என்று அனுமதிக்கும் பொழுது பவுல் அடுத்தபடியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்ன? நான் பலவீனனாய் இருக்கிறதினால்தான் கர்த்தருடைய பலன் எனக்குள்ளாய் விளங்குகிறது. ஒருவேளை நான் பலம் உள்ளவன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று நான் சொல்லுவேனானால், கடவுளுடைய பலன், கடவுளுடைய அந்த கிருபை எனக்குள்ளாக இறங்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு நான் பலவீனனாய் இருப்பது எனக்கு லாபமே அல்லாமல் நஷ்டமல்ல என்று பவுல் உணர்ந்து கொள்ளுகிறாரே, அதே வண்ணமாகத்தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருப்பதும், நம்முடைய ஆரோக்கியத்தில் அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் உண்டாவதும், அல்லது இன்னும் பொருளாதாரத்திலும் மற்ற காரியங்களிலும் நமக்கு மிகுந்த வேதனைகளும் வருத்தங்களும் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்கான
காரணம் என்ன? அவை ஒன்றும் நம்மை நிர்மூலமாக்குவதற்காக வரவில்லை. இந்த உலகத்திலே கடவுளுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் பிசாசானவன் கொண்டு வருகிறதான எந்த விதமான ஆயுதங்களும் நம்மை நிர்மூலமாக்காது. மாறாக அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஊற்றாக, ஆசீர்வாதத்திற்கான அடித்தளமாக மாறிவிடும். கர்த்தர் அப்படியே மாற்றி போடுவார். அதை தான் இன்னொரு இடத்துல கடவுள் சொல்லும் பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். எப்படி சந்தோஷம் வரும்? அங்கே துக்கம்தான் சந்தோஷமாக மாறும் இல்லையா? அப்போ எனக்கு துக்கம் இருப்பது மிக அவசியம். காரணம், கடவுள் என் துன்பத்தை, துக்கத்தை பார்த்து மனதுருகுகிற கடவுள் மாத்திரமல்ல, அவரை அந்த துக்கத்தோடு கூட நான் தேடும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? அந்த துன்பத்தை என் வாழ்க்கையில் இன்பமாய் மாற்றுகிறார். இன்னொரு எளிய எடுத்துக்காட்டு நான் அடிக்கடி சொல்லுவதும், நான் எண்ணி வியந்து போவதுமான ஒரு எடுத்துக்காட்டு என்ன? இதே தாவீது குறிப்பிடுவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். யாருக்கு முன்பாக? என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படியானால் நான் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்றால் யாருக்கு முன்பாகத்தான் அது நடைபெறும்? என் சத்துருக்களுக்கு முன்பாய் நடைபெறும். அப்படியானால் எனக்கு யார் அவசியமாயிருக்கிறார்கள்? சத்துரு அவசியமாயிருக்கிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சத்துரு நம்மை ஒரு நாளும் நிர்மூலமாக்க முடியாது. காரணம், நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். சத்துருக்கள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிறார்களே தவிர நம்மை அழிப்பதற்காக அவர்கள் ஒரு நாளும் வரவில்லை. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எவ்வளவாய் கடவுளை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவாய் கடவுளை நீங்கள் தேடி கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவாய் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே கடவுள் என்ன செய்வார்? தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையாதபடிக்கு ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரும், பிசாசானவன் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவர் தாமே நம் பட்சத்தில் நின்று அவன் கொண்டு வருகிற எல்லா சதிகளையும் எல்லா சூழ்ச்சிகளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகின்ற கடவுளாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையாது. குறைவுள்ள இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த குறைவுகள் ஒரு நாள் நிறைவாக மாறும். என் பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை இல்லை, என் பிள்ளை ஆசீர்வாதமாயிருப்பான். என்னுடைய ஆரோக்கியத்தில் தொய்வு இருக்கிறது. இல்லை இல்லை, இந்த சுகவீனம் ஒரு நாள் மிகுந்த ஆரோக்கியத்தினாலே நிரப்பப்படும். இப்படி ஒவ்வொன்றை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு நான் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்து இருக்கின்றேன். இல்லை, ஒரு நாள் இந்த குறைவெல்லாம் நிறைவாருக்கும். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி, இப்படி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நன்மையும் குறையாது என்று. அப்படியானால் நீங்களும் நானும் எதை பற்றி கொள்ள வேண்டும்? பிசாசு சொல்லி தருகிறானே, உனக்கெல்லாம் இது உண்டாகுமா என்று சொல்லி அதை பிடித்து கொள்ள போகிறோமா? கர்த்தர் என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாதபடி நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அதை பற்றி கொள்ள போகிறோமா? ஆம், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறையாது என்பதை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆம், உம்மை தேடுகிற எங்களுக்கு ஆண்டவரே, நீர் எல்லா நன்மையையும் குறைவின்றி ஏற்ற நேரத்தில் எங்களை கொடுத்து எங்களை எல்லா விதமான கர்த்தாவை வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுகிற கடவுளாய் எங்கள் கொம்பை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மகிமையான இந்த வாக்கு தத்துவம் உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிறது.
உமது பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையாது. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.